திரு மணி, திரு ராமதாஸ் கூறிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் திரு அன்புமணி பொருத்தமானவர் தானா? பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி கடந்த 11 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் பல மாநில கட்சிகளை உடைத்தது. அதில் லேட்டஸ்ட் அடிஷன் பாட்டாளி மக்கள் கட்சி. இது டைரெக்டாக பிஜேபியோட வேலைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இஷ்யூ 2024 நம்ம செய்தியாளர்கள் பலருக்கும் தெரியும், இந்த அரங்கில் இருக்கக்கூடியவர்களை பலருக்கும் தெரியும். அவர்கள் அதிமுகவோடு தான் போவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் அவர்கள் பாஜகவோடு ஏன் போனார்கள் என்பது அன்றைக்கே நாம் பேசினோம். இன்றைக்கு அது வெளிப்படையாக ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இட் கேம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். இன்றைக்கு அஜித் பவார் கட்சியை உடைத்தவர்கள், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியை உடைத்தவர்கள், சிவசேனாவை உடைத்தவர்கள் இன்று பாமகவை உடைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு தான் நான் பார்க்கிறேன். 5% வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி பலவீனம் அடைவது நல்லது கிடையாது. இதை நேரடியாக பாஜக அரசியலோடு தான் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர் தன்னுடைய மகன் மீது டாக்டர் ராமதாஸ் பெரியவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான். கோர் இஷ்யூ பிஜேபியை எப்படி டீல் பண்ணுறது. 2024 அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாடு இன்னைக்கு இங்கே நிற்குது. 26 கால்குலேஷன்ஸ் எப்படி வேணால் போகலாம். இவ்வளவும் சொல்லக்கூடிய டாக்டர் ராமதாஸ் என்டிஏல இருக்கீங்களான்னு கேட்டால் அதற்கு மழுப்பலாகத்தான் பதில் சொல்லுகிறார். அது வேறு. ஆனால் இது பிஜேபியுடனான அரசியல் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அப்பாவுக்கும் மகனுக்குமான மிகப்பெரிய பிரச்சனை என்று பார்க்கிறேன். ரெண்டாவது, பொலிட்டிக்கலாக பேசுவோம். தனிப்பட்ட முறையில் அவர் குடும்ப உறுப்பினர்களை பற்றி மருமகளும் மகனும் தன்னிடம் கேட்டது, பெத்த தாய் மீது அவர் பாட்டில் வீசினார்லாம் சொல்கிறார். அதெல்லாம் கூட நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். பொலிட்டிக்கலாக பார்க்குறோன்னா வக்ஃப் பில்லில் அந்த பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன? வக்ஃப் பில்லுன்றது பிஜேபியோட கோர் அஜெண்டாவில் ஒன்று. சிஏஏ மாதிரி, 370 மாதிரி, ராம் ஜன்மபூமி மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ வக்ஃப் சட்டம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்களவையில் அந்த தீர்மானத்தை மோடி அரசு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிறார். பாஜக தவிர அனைத்து உறுப்பினர்களும் அதை ஆதரிக்கிறார்கள், இன்க்ளூடிங் பாட்டாளி மக்கள் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். ஆனால் மாநிலங்களவையில் நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறினார். இவையெல்லாம் மன்னிக்க முடியாத தவறுகள், பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். ஆகவே கோர் இஷ்யூவில் பிஜேபியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இஷ்யூன்னு பார்க்குறேன். என்னை பொறுத்தவரையில் மற்றும் ஒரு மாநில கட்சி பிஜேபியால் உடைக்கப்பட்டிருக்கிறது அல்லது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணிங்கிற முடிவை திரு அன்புமணியும் திருமிகு சௌமியாவும் எடுத்தாங்க. என் காலை பிடிச்சிட்டுலாம் அழுதாங்கலாம் திரு ராமதாஸ் சொல்றாருல. இதுல பாஜக எங்க அழுத்தம் கொடுத்திருக்கோம்? அவங்களுடைய முடிவாக இதை பார்க்க முடியாது. இல்ல, நிச்சயமா நீங்க அதை பாத்தீங்கன்னா 5% வாக்குகள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுக்கும் பாஜக 2 பேருக்குமே ஒரு முக்கியமான ஒரு அசெட் தான் அவங்க. அதுல எந்த சந்தேகம் வேணும். இன்னைக்கு உங்களுக்கு அதிமுக, திமுக, அதிமுக, அதற்கு அடுத்தபடியாக சீமான் அவர்கள் 8% வாங்கியிருந்தாலும் கன்சிஸ்டண்டா 5% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மாறி மாறி அவங்க ஒரு கூட்டணியில் இருந்தாலுமே அவர்கள் ஒரு தேடப்படக்கூடிய கட்சியாகத்தான் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார்கள். 24 பேச்சுவார்த்தைகள் எந்த கட்டத்தில் நடந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்பெஷலி மீடியா பர்சன்ஸுக்கு தெரியும். இரவு 12 மணி வரைக்கும் அவங்க அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அலைன்ஸ் உறுதியாகி விட்டது என்று நினைக்கும் பொழுது காலையில் அவங்க போய் அவங்க அந்த சம்மர் சால்ட் அந்த பல்ட்டி அடிச்சது எல்லாருக்கும் அதிகாலை. அதை இன்று அவர் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களே சொல்றாரு. திடீர்னு காலையில் பார்த்தா பாரத் மாதாக்கு ஜெயின் உள்ள ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை. அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு அவர் ஃபேக்சுவலி அவர் சொல்றது எல்லாம் கரெக்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ இது டெஃபினெட்லி இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அந்த கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சின்ற அந்த ஒரு கட்சி நம்முடைய டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் விசிகா எம்பி சமீபத்தில் எழுதிய ஒரு கட்டுரையில் சொல்லியிருந்தார். அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. இங்கே பிஜேபி வளராமல் இருப்பதற்கு, ஆர்எஸ்எஸ் வளராமல் இருப்பதற்கான ஒரு ஷாக் அப்சர்வராக தான் இருக்குது. அது அந்த கட்சி அந்த பக்கம் போவது தமிழக அரசியலுக்கு நல்லதில்லைன்னு நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருந்தார். நான் அதனால இந்த பிரச்சனையை நான் பிஜேபி ஆங்கிள் தான் நான் பார்க்குறேன். பாஜக சார்பு நிலையில திரு அன்புமணியும் திருமிகு சௌமியாவும், பாஜக எதிர்நிலையில திரு ராமதாசும் இருப்பதாக இந்த செய்தியாளர் சந்திப்பிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அவ்வளவுதான். இது பிஜேபியோட வேலைன்னு தான் நான் பார்க்குறேன்.